ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்மளோட பைரவிய தான் காட்டுறாங்க. சிந்துவோட ரூமுக்கு வந்திருக்கா. எப்பவுமே நைட்டு சிந்து வந்து வீருக்கு எதையோ கலந்து குடுக்குறாளே! அது என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக போயிருப்பா. அங்க பார்த்தா ராட்டோரோட கார்டு வந்து கிடைக்குது. இத பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி அ பேசுறா. உடனே ராட்டூர் வந்து ஹலோ, ஹலோ அப்படிங்கிற மாரி கத்துறான். உடனே வந்து நீங்க எப்படி வந்து இந்த மாரி பண்ணீங்க? உங்கள நான் இப்பவே பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அதோட 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. உடனே "வாம்மா உனக்காக தான் வெயிட் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "அந்த பாருங்க ராட்டு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அந்த பாருங்க, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்டான ஒரு விஷயம் தான். என்னோட மனசு முழுக்க வீர் மட்டும் தான் இருக்காரு. நான் அவரு கூட வாழ தான் ஆசைப்படுறேன். நானும் சரி, என்னோட குழந்தையும் சரி. அதனால அன்னைக்கு நடந்த விஷயத்த அத்தோட மறந்துருங்க. அத பத்தி யார்ட்டயும் சொல்லாதீங்க. அப்புறம் வந்து சிந்து ரூம்ல வந்து எப்படி உங்களோட விசிட்டிங் கார்டு வந்துச்சு? அப்ப நீங்க என்ன பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணீங்களா?" அப்படிங்கிற மாரி பேசிட்டே இருக்கா. "ஆமா, சொல்றதுக்கு முயற்சி பண்றதுல என்ன தப்பு? இந்த பாரு, உனக்கு கடைசியா சான்ஸஸ் தரேன். என்னோட குழந்தைய நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீயே வந்து என் கூட வந்து வாழ தான் போற. அப்படி மட்டும் நீ வரல அப்படின்னா, வீருகிட்ட போயிட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அத விட இங்க பைரவி அப்பா, அம்மா வீட்ல தான் காட்டுறாங்க. அம்மாக்காரங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அதனால அவங்கள ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாரி பைரவியோட மாமாக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இந்த பாருக்கா, நீ இல்லாத நாள்ல வந்து இந்த சிந்துவோட அம்மாவும், உன்னோட புருஷனும் தப்பான உறவுல இருந்தாங்க" அப்படிங்கிற மாரி அநியாயத்துக்கு வாய் கூசமா பொய் சொல்றான். உடனே இத கேட்ட திவ்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. கன்னத்திலேயே வந்து அவன போட்டு அடிச்சிடுறா. "இந்த பாரு, என் புருஷன பத்தியும் எனக்கு தெரியும். அப்புறம் அம்முவ பத்தியும் எனக்கு தெரியும். நீ அவங்க 2 பேரையும் பத்தி தப்பா பேசுற வேலைய என்ட்ட வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட இங்க சிந்துவ தான் காட்டுறாங்க. அவ சத்யாவ பாக்கறதுக்கு வந்திருக்கா. சஞ்சனாக்கு வந்து கண்ணு தெரியுதுங்கிற உண்மைய வந்து இவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அத சொல்றதுக்காக போவா. கரெக்ட்டா அந்த நேரத்துல வேலைக்காரன் வந்து இந்த மாரி வந்து உங்கள வீர் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே அவளும் வந்து வெளில போறா. அப்பதான் இந்த பாருங்கம்மா, நீங்க போயிட்டு சத்யாட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல போறீங்களே, எனக்கு தெரிஞ்சு சத்யா, சஞ்சனா 2 பேருமே கூட்டு களவாணிங்க தான். அதனால நீங்க அவர்ட்ட சொன்னாலும் எந்த விதமான யூஸ்மே இல்ல அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே சிந்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒருவேளை இருக்குமோங்கிற மாரி யோசிக்கும்போது, இது எல்லாத்தையுமே சத்யா கேட்டுட்டு, அ ஆஹா! நம்மள பத்தின உண்மைய கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாரி யோசிக்கிறான். அதோட எங்க பாட்டி வந்து இன்னும் பைரவிய காணோமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. பைரவியும் நடந்து வந்துட்டுருக்கா. அப்ப வீர் பார்த்துட்டு, பைரவி இவ்வளோ நேரம் எங்க போயிட்டு வந்த?" அப்படின்னு கேட்டா, "இல்ல வீர், இந்த மாரி என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன மீட் பண்ணணும்னு சொன்னா. அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு சிந்து வரா. இவ கண்டிப்பா பொய் தான் சொல்லியிருப்பா. இந்த இவளோட குழந்தையோட அப்பாக்காரன தான் இவ மீட் பண்ண போயிருப்பாளோ! அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்கிறா. அதோட சத்யா வந்து சஞ்சனாட்ட சொல்லிட்டு இருக்கா, "இந்த பாரு சஞ்சனா, நீ பண்ண சின்ன தப்புனால இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? உன்ன பத்தின எல்லா உண்மையுமே வந்து சிந்துக்கு தெரிஞ்சிருச்சு. இது எங்க போய் முடிய போதோ!" அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இங்க நம்மளோட சிந்துவுமே வந்து எப்படி இந்த விஷயத்த வீட்ல சொன்னாலும் நம்ப மாட்டாருங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வீடு வரான். "என்ன சிந்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, இவ வந்து ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா. "இந்த பாரு, கொஞ்ச நாளா வந்து 2 பேருக்கு நடுவுல எந்த விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம போயிட்டுருக்கு. நான் உன்ன ஏதாவது ஹர்ட் பண்ற மாரி பேசியிருந்தா அதுக்கு சாரி, ஓகேவா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்ட்டா வந்து இவ வந்து மனசு உடைஞ்சு போயிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. "ஐயோ! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவள சமாதானப்படுத்துறதுக்காக அவ கூட அப்படியே டான்ஸ் ஆடி அவகிட்ட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீன்னு சொல்லலாம். அதோட அ அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒண்ணு மண்ணாவும் இருந்துடுறாங்க. அந்த சீன கட் பண்ணா எங்க பைரவியோட அப்பா, அம்மாவ தான் காட்டுறாங்க. அப்பா கேட்குறாரு, "திவ்யா, இவ்வளோ நாள் கழிச்சு இங்க வந்திருக்க. எனக்காவது ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்தியா என்ன?" அப்படின்னு கேட்க, "அட என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்காக நான் எப்படி கொண்டு வராம இருப்பேன்? இந்த பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க, அத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "அ எனக்கு வந்து நீ கிஃப்ட் குடுக்கலனாலும் பரவால்ல. ஆனா என் மேல நீ வச்சிருக்க அன்பு இருக்கே, அது எப்பவுமே இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இவ்வளோ வயசான காலத்திலயுமே இவ்வளோ ஒத்துமையா இருக்காங்க. அவ்வளோ பாசமா. அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பைரவி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப வேலைக்காரி வந்து என்ன பண்ணிடுறா, குப்பை தொட்டிய வந்து கீழ போட்டுடுறா. அதுலேருந்து சிந்து வந்து வீருக்காக ஒரு டேப்லெட் குடுப்பால்ல, அது வந்து கிடக்கு. உடனே அத பார்த்துட்டு அத அப்படியே வந்து எடுத்து வச்சிடுறா. இத தானே அவ குடுத்தா. இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவ யோசிச்சிட்டே இருக்கும்போது, இங்க வந்து திவ்யாவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பைரவிய பார்க்க பைரவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "அம்மா வந்துட்டீங்களா? உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்மா" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்க சிந்துவும் வந்து திவ்யாவ பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம்
எல்லாருக்கும் நான் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்கு பைரவிக்கு 2 பேருக்குமே சாரி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப சிந்து வந்து அந்த ரெட் கலர் சாரியை ஓபன் பண்ணி பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதையே ஒரு ஏக்கத்தோட வந்து பைரவி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் வந்து புது சாரி இருக்கு. பட் இருந்தாலுமே அவ சின்ன வயசுல நடந்து எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. எப்பவுமே நமக்கு தானே புது பொருள் எல்லாம் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ண பொருளை தானே அவளுக்கு கொடுப்போம். இப்ப என்ன நமக்கு என்ன எடுக்கிறாங்களோ அதையே வந்து அவளுக்கு எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா பார்த்துட்டு இருக்கா. அதோட வேலைக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவளோட ரூம்ல வைக்கிறாங்க. அப்ப வந்து இந்த டேப்லெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறா. அது பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது, இந்த மாதிரி ஆண்மை இல்லைன்னா தான் இந்த மாதிரி டேப்லெட்டை கொடுப்பாங்களா? அதனாலதான் சிந்து வந்து இது வீரோட குழந்தை இல்லைன்னு கண்டுபிடிச்சாலா? இந்த விஷயத்த மட்டும் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்னோட வீருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. உடனே இங்க சித்துவை பாக்குறதுக்கு போறா. சித்து வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்னமோ என்ன சொன்னா இந்த வீட்டை விட்டு வெளில துரத்துவேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்ணல. இப்ப நீ பண்ண ஒரு கேவலமான வேலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டோட தாளை எடுத்து காட்டுறா. அதை பார்த்த உடனே நம்மளோட சிந்துக்குமே செம்ம ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நைட்டு வீருக்கு இந்த மாதிரி கலந்து கொடுக்குறியே, இத நான் கவனிக்காம இருப்பேன்னு நினைச்சியா? வீரு என்னுடையவரு. அவரு என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் கவனிப்பேன். அப்படி இருக்கும்போது இது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? இப்ப இத பத்தி நான் ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆண்மையில நான் தான் இந்த மாதிரிலாம் வருமாமே. அப்ப இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீ வந்து வீட்டை போய் சொன்னேன்னு வையன், அவரே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவாரு. இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் சேர்த்துதான். நீ என்ன வேணா பண்ணிக்க. இந்த குழந்தை வீருடையதுதான், புரியுதா? அத எல்லாரும் நம்பிதான் ஆகணும். நீ சொல்றதை யாருமே நம்ப மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுறா. இங்க சிந்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே, அழுதுட்டு இருக்கா. இவ சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடக்குது. நம்ம வந்து எல்லாத்துட்டையும் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கா. அதோட இங்க மாமியாக்காரங்க வந்து எப்போதும் போல சிந்துவை வந்து ஒரு மாதிரி வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லா மாமியாரும் பண்ற ஒரு வேலையை இந்த பொம்பளை பண்ணிட்டு இருக்கு. ஆமாங்க, தன்னோட மகன்கிட்ட போயிட்டு மருமகளை பத்தி தப்பு தப்பா ஏத்தி விட்டுட்டு இருக்கு. அவ அப்படி பண்றா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட வீருமே டென்ஷன் ஆயிடுறான். ஆமா என்னம்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு சிந்துவை பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கீங்க, அவளை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. நம்ம பிள்ளை நம்ம சொல்றதை கேட்க மாட்டானே அப்படின்னு. அப்ப கரெக்டா அத்தைக்காரி வந்து ஏத்தி விடுறா. என்னக்கா இந்த மாதிரிலாம் வந்து வீர் பண்ணிட்டு இருக்கான், பொண்டாட்டி தாசனா ஆயிட்டான் போல, உங்களை மதிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதோட இங்க வீர் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப வந்து பைரவி வந்து வீர் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து தனியாவே உட்காந்துட்டு இருக்க, போர் அடிக்குது, வெளில எங்கேயாவது கூட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் நார்மலா தான் பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா சிந்து வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறா. ஐயோ, அந்த மாத்திரை விஷயத்த வந்து வீட்டை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நிக்கிறா. அந்த பைரவியுமே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.